இப்ப நம்மளுக்கான முதல் முக்கியமான கேள்வி என்னன்னா, இயேசுவின் நாமத்தினால கேட்டா எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்களே, இயேசுவின் நாமத்தினால கேக்குறாங்களா? எல்லாரும் அதுதான் கேக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கேட்டதுனால எல்லாம் நடக்குதுன்னா எல்லாருக்கும் நடந்துடணுமா காரியம்? அற்புதம் நடக்கணுமா? அதிசயம் நடக்கணுமா? ஏன் இந்த உலகத்துல என்ன நடக்காம இருக்கு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு எபிசோட் 2. இதுல நம்ம முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, யோவான் 14:14. அதுல என்ன சொல்லிருக்கு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருள்வேன். அதை சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு மேல இருக்கிற வசனமும் ஒரு விஷயம் சொல்லுது. என்னன்னா, யோவான் 14:13 என்ன சொல்லுது? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இயேசு ஏன் அதை செய்யறாரு? அவர் நாமத்தினால கேட்டாதனால ஏன் அதை செய்யணும்? இயேசு ஃபர்ஸ்ட் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. என்னால பிதா மகிமைப்படுவார். நான் உனக்கு அற்புதம் செய்யறதுனால, நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுனாலே என்னாலே பிதா மகிமைப்படுவார். அதனால நான் இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப அதுலயேதான் நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு அந்த காரியம் நடக்குதா நடக்கலையா? இயேசு கிறிஸ்துவால நம்ம வேண்டப்பட்டது சில பேருக்கு கேட்கப்படுது, கேட்காம இருக்கப்படுது, மறுக்கப்படுது. அதை பத்தி என்னன்னு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம்.